Hi guys, welcome to the Castle Tamil. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம்னா ecologically similar Pokemons பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சோ கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ஜெனரேஷன் 9ல இன்ட்ரோ듀ce பண்ணப்பட்ட ஒரு சில Pokemons வந்து பார்த்தோம்னா ப்ரீவியஸா இருக்கக்கூடிய Pokemons மாதிரியான அப்பியரன்சஸ்ல வந்து இருக்கிறதுனால தான் இதுங்களை ecologically similarன்னு சொல்லுவாங்க. சோ இந்த Pokemons வந்து பார்த்தோம்னா அந்த Pokemons மாதிரி இருந்தாலுமே கம்ப்ளீட்டா அந்த Pokemons வந்து கிடையவே கிடையாது. சோ இதனால இதுங்களை வந்து பார்த்தோம்னா கன்வர்ஜென்ட் Pokemon சொல்லி கூட அழைப்பாங்க. சோ இந்த Pokemons எல்லாமே பால்டியா ரீஜன்ல மட்டுமே காணப்படுறதுனால இதுங்களை வந்து Pokemon Ecological Society என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு வந்து பால்டியா ரீஜனுக்கு உரித்தான ரீஜனல் ஃபார்ம் Pokemons-ஆ கன்சிடர் பண்ணாங்க. பட் ஆனா இந்த Pokemons-அ பத்தி நல்லா சர்வே பண்ணி டிஸ்கவர் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது இதுங்க வந்து ரீஜனல் ஃபார்ம் மாதிரி கிடையாது. இதுங்க கம்ப்ளீட்லி வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்டான Pokemon சொல்லிட்டு தெரிய வந்தது. நரஞ்சனா அகாடமியோட பயாலஜி டீச்சரான ஜாக் வந்து பார்த்தோம்னா இந்த Pokemon Ecological Society கூட சேர்ந்து இந்த ecologically similar Pokemons-அ பத்தி ரிசர்ச் பண்றாரு. ஸோ இதில் வரக்கூடிய எல்லா Pokemons-உமே வந்து பார்த்தோம்னா 2 ஸ்டேஜ் எவல்யூஷனரி லைன் கொண்டதாக வந்து இருக்கும். இந்த Pokemons எல்லாமே நியூ இயர் Pokemon-ஆ கன்சிடர் பண்ணுவாங்க. இதுங்க எல்லாமே வந்து பார்த்தோம்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய Pokemons-ஓட கவுண்டர் பார்ட்டாக கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் என்னென்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போது உட்டீர் Pokemon ஆன டோத்ஸ்கூல். இது வந்து கம்ப்ளீட்லி கிரவுண்ட் அண்ட் கிராஸ் டைப் கொண்ட ஒரு Pokemon. டென்டாக்கிள் மாதிரி இருக்கக்கூடிய இதோட கால்கள் உதவி மூலமா இதுங்களால வேகமாகவே வந்து ஓட முடியும். இந்த Pokemon வந்து அதோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமா அது வந்து டோத்ஸ்க்ரூயிலா வந்து எவால்வ் ஆகும். இதுவுமே வந்து பார்த்தோம்னா கிரவுண்ட் அண்ட் கிராஸ் டைப் கொண்ட ஒரு Pokemon. இந்த Pokemon-ஓட லெக்ஸுமே பார்க்க டென்டாக்கிள் மாதிரி வந்து இருக்கும். அது மூலமா நியூட்ரிஷன்ஸை வந்து சக் பண்ணும். பெரும்பாலும் இந்த Pokemon வந்து பார்த்தோம்னா காடுகளில் வந்து கூட்டமாக தான் வந்து இருக்கும். ஸோ இதுங்க வந்து எதோட கவுண்டர் பார்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்கன்னா ஜெல்லிஃபிஷ் Pokemon ஆன டென்டாக்கூல். இது வந்து கம்ப்ளீட்லி வாட்டர் அண்ட் பாய்சன் டைப் கொண்ட ஒரு Pokemon. இந்த Pokemons பெரும்பாலும் தண்ணியில் வந்து பார்த்தோம்னா ஃப்ளோட்டிங்லேயே தான் வந்து இருக்கும். இது மூலமாக நம்ம கோமே வந்து பார்த்தோம்னா இந்த Pokemon-ஐ வந்து கேட்ச் பண்ணியிருப்பார். இதுவுமே அதோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக டென்டாக்ரூயிலா வந்து எவால்வ் ஆகும். இதுவுமே வந்து பார்த்தோம்னா வாட்டர் அண்ட் பாய்சன் டைப் கொண்ட ஒரு Pokemon. இதோட டென்டாக்கல்ஸோட உதவி மூலமா ஸ்ட்ராங்கான கிரிப் பண்ணி பாய்சன் மூலமா பயங்கரமா வந்து அட்டாக் பண்ணக்கூடியதா வந்து இருக்கு இந்த Pokemon. ஸோ அதுக்கடுத்து பார்க்க போகிறது வந்து கார்டன் ஈல் Pokemon ஆன விக்லெட். இது வந்து கம்ப்ளீட்லி வாட்டர் டைப் கொண்ட ஒரு Pokemon. இதுங்க பெரும்பாலும் பீச் சாண்டில் தான் வந்து இருக்கும். இந்த Pokemon-க்கு வந்து பார்த்தோம்னா ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து ரொம்ப ஹையாக வந்து இருக்கும். இதுவுமே இதுங்களோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக வக்ட்ரியோவா வந்து எவால்வ் ஆகும். இதுவுமே வந்து பார்த்தோம்னா வாட்டர் டைப் கொண்ட ஒரு Pokemon. இதுங்க வந்து பார்த்தோம்னா பிளாக் ஸ்டிக்கி ராக்ல தான் வந்து இருக்கும். இன்ஃபேக்ட் பால்டியா ரீஜனோட வாட்டர் டைப் ஜிம் லீடரான கோஃபு கிட்டயுமே வந்து பார்த்தோம்னா இந்த Pokemon வந்து இருக்கு. ஸோ இந்த Pokemon-ஓட கவுண்டர் பார்ட் என்னன்னு வந்து பார்த்தோம்னா அதுதான் மோல்ட் Pokemon ஆன டிக்லெட். இது வந்து கம்ப்ளீட்லி கிரவுண்ட் டைப் கொண்ட ஒரு Pokemon. இதுங்க வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தோம்னா அண்டர் கிரவுண்ட் டனல் சிஸ்டமை வந்து பில்ட் பண்ணிட்டே வந்து இருக்கும். நம்ம கோ கிட்டயுமே வந்து பார்த்தோம்னா இந்த டிக்லெட் Pokemon வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுங்க வந்து லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமா டக்ட்ரியோவா வந்து எவால்வ் ஆகும். இதுவுமே வந்து பார்த்தோம்னா ஒரு கிரவுண்ட் டைப் கொண்ட ஒரு Pokemon தான். இதுங்களோட ட்ரிப்ளெட்ஸ் வந்து பார்த்தோம்னா எக்ஸலண்ட் டீம் ஒர்க்காக வந்து செயல்படும். அது மட்டும் இல்லாமல் பவர்ஃபுல்லான டிக் மூவ்ஸை யூஸ் பண்ணி பயமாக அட்டாக்கும் பண்ணக்கூடியதாக வந்து இருக்குது. பால்டியா ரீஜனோட எலைட் 4 மெம்பரான ரீகா வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி கிரவுண்ட் டைப் எக்ஸ்பர்ட். இவங்ககிட்டயுமே வந்து பார்த்தோம்னா இந்த டக்ட்ரியோ Pokemon வந்து இருக்குது. ஸோ இப்போ பார்த்த இந்த Pokemons-ஓட கவுண்டர் பார்ட்ஸாக இருக்கக்கூடிய Pokemons வந்து பார்த்தோம்னா கேண்டோ ரீஜனை பேஸ் கொண்ட Pokemons-ஆக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிளியராகவே நோட் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும். என்னதான் எக்காலஜிக்கலி சிமிலராக இருந்தாலுமே டைப் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்திருக்கும். ஒன்று வந்து முழுக்க முழுக்க லேண்ட் ஓரியன்டாக வந்து இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய வாட்டர் ஓரியன்டாக வந்து இருக்குது. ஈவன் தோ டைப்புமே வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் கோரிலேட்டாக தான் வந்து இருக்கும். என்னதான் டைப் கான்ட்ராஸ்டாக வந்து இருந்தாலுமே அதோட டைப் ஆரிஜினேட் வந்து பார்த்தோம்னா சிமிலராக வந்து இருக்கும். டுவல் டைப் வந்து டுவல் டைப்பாக வந்து இருக்கும். சிங்கிள் டைப்பாக வந்து இருக்கும். டோத்ஸ்கூல் Pokemon-ஓட எவால்யூஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி டுவல் டைப்பாக தான் வந்து இருக்கும். அதே தான் வந்து பார்த்தோம்னா டென்டாக்கூல் Pokemons-ஓட எவால்யூஷனுமே டுவல் டைப்பாக வந்து இருக்குது. சேம் ஆஸ் வெல் வந்து பார்த்தோம்னா விக்லெட்டோட எவால்யூஷனுமே சிங்கிள் டைப் தான். அதே தான் வந்து பார்த்தோம்னா டிக்லெட்டோட எவால்யூஷனும் சிங்கிள் டைப்பாக தான் வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேமுமே வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அண்ட் ஃபைனலாக பார்க்க போது மேட்சா Pokemon ஆன போல்டர்ஜினிஸ்ட். இது வந்து கம்ப்ளீட்லி கிராஸ் அண்ட் கோஸ்ட் டைப் கொண்ட ஒரு Pokemon. இதுங்க வந்து அன்ரிமார்க்கபிள் டீ கப் கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுறது மூலமாக அதோட எவால்யூஷனை வந்து ஆக்சஸ் பண்ணும். அதுதான் வந்து பார்த்தோம்னா சினிச்சா. இது வந்து கம்ப்ளீட்லி கிராஸ் அண்ட் கோஸ்ட் டைப் கொண்ட ஒரு Pokemon. இதுங்க வந்து பெரும்பாலும் பீப்புள்ஸை ஏமாற்றி அவங்களோட லைஃப் ஃபோர்ஸை வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணுறோம். இந்த Pokemon-க்கு ஒரு சிக்னேச்சர் மூவ்மே வந்து இருக்குது. அதான் மேட்சாகோசா.
லைக் கேரமைன் கிட்டயுமே வந்து பார்த்தோம்னா இந்த பொக்கேமான் வந்து இருக்கு. இந்த பொக்கேமானுக்குமே வந்து பார்த்தோம்னா ஒரு கவுண்டர் பார்ட் வந்து இருக்கு. அதுதான் வந்து பார்த்தோம்னா கேலர் ரீஜனை பேஸ் கொண்ட பிளாக் டீ பொக்கேமான் ஆன சினஸ்டி. இது வந்து கம்ப்ளீட்லி கோஸ்ட் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். இந்த பொக்கேமான் பெரும்பாலும் தனியாக இருக்கக்கூடிய டீ கப்பை வந்து பார்த்தோம்னா பொசஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கிராக் பாட் கிட்ட இதுங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது மூலமாக அதனுடைய எவால்யூஷனை வந்து ஆக்சஸ் பண்ணுது. அதுதான் வந்து பார்த்தோம்னா பால்டிஜினிஸ்ட். இது வந்து கம்ப்ளீட்லி கோஸ்ட் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். இதுவுமே வந்து பார்த்தோம்னா ஆட்டிக் டீ பாட்ஸோட கோரிலேட் ஆனதா வந்து இருக்கும். இந்த பொக்கேமானுக்குமே ஒரு சிக்னேச்சர் மூவ் வந்து இருக்கு. அதுதான் டீ டைம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த பொக்கேமான்ஸ் மாதிரி இல்லாமல் இந்த பொக்கேமான்ஸோட கனெக்ஷன் எந்த மாதிரி வந்து இருக்கும் பார்த்தோம்னா லைக் சேம் டைப்பாக தான் வந்து இருந்திருக்கும். கோஸ்ட் டைப் வந்து பார்த்தோம்னா இந்த 2 பொக்கேமான்ஸ்க்குமே காமனாக தான் வந்து இருக்கும். பட் ஆனால் லைக் போல்ஜார்ஜனிஸ்ட் வந்து பார்த்தோம்னா அதனோட எவால்யூஷன் எல்லாமே டுவெல் டைப். பட் இதுவே சினிஸ்டர் பொக்கேமானோட எவால்யூஷன் வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி சிங்கிள் டைப்பாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதனோட நேமே நீங்கள் வந்து நோட் பண்ணியிருந்தாலுமே வந்து தெரிஞ்சிருக்கும். அப்படியே டிஃபரன்ஷியேட்ஸாக வந்து இருக்கும். ஐ மீன் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தோம்னா அதனோட நேமே வந்து இருக்கும். ஸோ ஆல் தான் கைஸ், லைக் இது வரைக்குமே பார்த்து இந்த எல்லா பொக்கேமான்ஸுமே வந்து பார்த்தோம்னா எக்காலஜிக்கல் சிமிலராக தான் வந்து இருக்கும். ஐ மீன் பார்க்கறதுக்கு கம்ப்ளீட்லி சிமிலரான அப்பியரன்ஸ் தான் வந்து இருந்தாலுமே எந்த வகையிலுமே இதுங்க ஐடென்டிக்கல் இல்லாதனால இதுங்க கம்ப்ளீட்லி வந்து பார்த்தோம்னா நியூ பொக்கேமான்ஸஸாக தான் வந்து இருக்கு. இந்த 3 எவால்யூஷன் ஃபேமிலிஸ் கொண்ட இந்த 3 பொக்கேமான்ஸுமே கம்ப்ளீட்லி வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு பொக்கேமான்ஸ் தான். இதுக்கும் அதனோட கவுண்டர் பார்ட்டுக்கும் எந்த விதமான சம்மந்தமே வந்து கிடையாது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா ரீஜனல் ஃபார்ம் பொக்கேமான்ஸ் பற்றின வீடியோ வந்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.